ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி ஜென்மாஷ்டமி. இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம், கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி டெக்கரேஷன்ஸ் போச்சு, என்ன பலகாரம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. இன்றைக்கி வந்துட்டு டெக்கரேஷன் சிம்பிளாக தான் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தின்னு தான் சொல்வேன். எனக்கு ரொம்பவே கிருஷ்ணர் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அது ஏன்லாம் தெரியாது. எந்த சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டேன் அப்படின்னு கேட்டால், நான் எனக்கு புத்தி தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெச்சூர்டாக பண்ணது கிருஷ்ணரை வணங்கினது மட்டும்தான். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அன்செட்டில்டு. ஸோ ஒரு ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியில் வந்துட்டு செப்பரேட்டாக நாங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போது ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய பொண்ணுங்களே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இந்த விஷயத்த பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு அம்மிக்கல் வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்குவாங்க. இது வந்து கிருஷ்ணரோட பாதத்துக்கு நம்ம ரெடிமேடாக இப்போல்லாம் வந்துட்டு அப்படியே அரிசி மாவை வாங்கிட்டு தண்ணியில் வந்து கரைச்சி செய்கிறோம். அந்த மாதிரி பாதத்தை வைக்கிறத விட அவங்க வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அரிசியை ஊற வச்சு அரைச்சி பாதத்தை போடுவாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு, சரி இந்த மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்ட்டு ஓடி வந்து அம்மாட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா இது நம்ம வீட்டு பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைம்மா, செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அம்மா வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அதெல்லாமே செய்யணும் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்லாம் சொல்லி என்னை கன்வெர்ட் பண்ண பார்த்தாங்க. சரி. அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல், இப்போது ஃபெஸ்டிவல் அப்படின்னா நிறைய கடைங்கள்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் ஒரு டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தேன். நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா செராமிக், அப்போ அந்த பீங்கான்லாம் வந்துட்டு கிருஷ்ணர் பொம்மையை வந்து பார்த்துட்டேன். அவ்வளோதான். பொம்மையை பார்த்ததுமே பிடிச்சு வாங்கிட்டேன். வாங்கின பொம்மையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணன் பொம்மையும் இந்த நம்ம கோமாதாவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிற மாதிரி நிறைய அப்படி தான் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்ணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு தான்மா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஹவுஸ் ஓனர்கிட்டே எப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டதுக்கு அவங்களும் வந்துட்டு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த இதை வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ரொம்பவே வந்து ஒரு பிடிச்ச ஃபெஸ்டிவல். அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் செய்யும்போதே வந்துட்டு நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்கும். இப்போது ரோஜா மாலை வந்துட்டு கிருஷ்ணருக்கு ரெடி ஆகிடுச்சு, மாலையும் போட்டாச்சு. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நிறைய கிருஷ்ணர் பொம்மைங்க தான் அதிகமாக இருக்கும். கிருஷ்ணர் சிலைங்க வந்துட்டு ஒரு கபோர்ட் நிறைய வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வருதோ இயர் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எல்லா டாய்ஸுமே எடுத்து வச்சுட்டு, இப்போது குழுவெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லா டாய்ஸுமே எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பண்ணுறோம் இல்லையா, அது போலவே நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி கிருஷ்ணரோட பாதமெல்லாம் போட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சு பலகாரமும், முடிஞ்ச பலகாரம் வீட்டில் செய்வோம், முடியாததை வந்துட்டு கடையில் தான் வாங்கி வச்சுருவோம்.
இந்த மாதிரி ஒரு பல வருஷமாகவே அப்படி தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தேன். சரி, எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி இங்கே வந்ததும் ஒரு பெரிய சிலை வாங்கி இனி அப்படியே செலிப்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி, ஹஸ்பண்ட் வந்துட்டு கிருஷ்ணரோட சிலை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்குது, பெருசாக வந்துட்டு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சுட்டு நாமளே வந்துட்டு போய் பார்ப்போமே அப்படின்ட்டு எல்லா ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்தேன். சரி, டெக்கரேஷன் ஒர்க் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டைமும் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு கிருஷ்ணரோட பொம்மை வாங்குறதுக்கு கிளம்புறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு அவல் புட்டு செய்கிறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அவல் புட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு அவலை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு கிறிஸ்பியாக ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை பொடிச்சு வச்சுக்கோங்க. இது எதுக்கு பார்த்திங்கன்னா, பச்சரிசி 1 டம்ளர், 1/4 டம்ளர் பார்த்திங்கன்னா உளுந்து ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸ்வீட் போண்டா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போது மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு அரைக்கும் போதே நான் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் சேர்க்கலை. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிச்சிக்க வேண்டியது தான். சைட் கேப்பில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆஃப் லெமன் ஜூஸ் பொழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி ஃபுட் கலர்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த மிக்ஸ் வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் கொடுத்துட்டு இது போல் குட்டி குட்டியாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இது வந்துட்டு அந்த ஜீராவில் சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம கிருஷ்ணருக்கு சர்வ் பண்ணலாம். சைட் கேப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். பட் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஹைட்டில் வந்துட்டு எனக்கு கிருஷ்ணர் பொம்மை கிடைக்கல. ஸோ வந்துட்டேன், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி பாப்பா வந்துட்டு தூங்குகிற டைமு. ஸோ இதுக்கப்புறம் குழந்த வந்து தாங்க மாட்டா. அதனால் குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் கிருஷ்ணரோட வேடம் போட்டாச்சு. சூப்பராக குட்டி பாப்பா காட்டுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அரிசி மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, கிருஷ்ணரோட பாதம் பதிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாதம் பண்ணுறது இந்த மாதிரி கையை கோச்சிட்டு நம்ம ஃபிங்கராலே குட்டி குட்டி குட்டியாக விரல்களை போட்டுடலாம். இப்போ வந்துட்டு அவல் புட்டுக்காக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக தேங்காயும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச நட்ஸும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. யுவர் விஷ். சுகர் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெல்லமை வந்துட்டு அப்படியே கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி இது போல் உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வெல்லம் சேர்த்துட்டோன்னா ரொம்ப வந்துட்டு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது. மீடியமாக சேர்த்துக்கோங்க. இப்போது கிருஷ்ணரோட பாதம் வந்து பதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியில் வாசல்ல இருந்தே
நம்ம கிருஷ்ணர் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த விஷயம்லாம் செய்யும்போது டயர்டுங்கிறதே தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது வெறும் 15 மினிட்ஸ் தான். ஆனால் எனக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 PM ஆகிடுச்சு. கிருஷ்ணருக்காக ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா ஸ்வீட் போண்டாவும் செஞ்சுருந்தேன், கார போண்டாவும் செஞ்சுருந்தேன். கூடவே அவல் புட்டு தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இப்போது துளசி மாலை, சாமந்தி, ரோஜா அப்படின்ட்டு எல்லா ஃப்ளவர்லேயுமே முடிஞ்ச வரைக்கும் டெக்கரேஷனை முடிச்சுட்டு விளக்குக்கு எல்லாமே பொட்டு வச்சாச்சு. இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான். கூடவே வாங்கிட்டு வந்த பலகாரமும் எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வீட்டு கிருஷ்ணர் வந்துட்டு அவரோட பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். எல்லா டெக்கரேஷனுமே கரெக்டாக முடித்தாச்சு. நான் எப்போயுமே ஈவினிங்கில் தான் சாமி கும்பிடுவேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் செஞ்சுட்டு அப்புறம் பலகாரமும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டைம் எடுக்கும். இதெல்லாம் பிஃபோராகவே செஞ்சு வச்சா மட்டும்தான் மார்னிங் சாமி கும்பிட முடியும். நான் குட்டி பாப்பாலாம் வச்சுருக்கிறதுனால என்னால் மார்னிங் வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு ஈவினிங் தான் நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணரோட மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா மயில் தோகை தான். அது 2 பக்கமும் வச்சாச்சு. அவருக்கு பிடிச்ச ஆஸ் யூஷுவல் ஐட்டம் பால் பாயாசம், அவல் புட்டு, நெய் லட்டு, வெண்ணெய், இந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு இன்னொரு பெயர் வெண்ணெய் திருடனும் சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் மட்டும் இல்லைங்க, நிறைய பெயர் இருக்குது. அவரோட லீலைகள் வந்துட்டு பிடிக்கிறதோ என்னமோ தெரியல. நம்ம குட்டி பாப்பாலாம் வந்து என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். சின்னதில் அவரும் அப்படி தான் இருந்தார். அதனால தான் கிருஷ்ணரை வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முறுக்கு, தட்டை, சீடை, வாங்கிட்டு வந்த பலகாரமெல்லாம் வந்து வச்சாச்சு. வச்சு சாமியும் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு எந்த டிஷ் நம்ம வைக்கிறோமோ இல்லையோ அவலும் வெண்ணெயும் நெய் லட்டு இது 3மே கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பலகாரம் வாங்கி வைக்க முடியலைன்னா இந்த 3 திங் மட்டும் வாங்கி வச்சுருங்க. அவரோட மனசு வந்து சூப்பராக ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போது என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டு கிருஷ்ணர் இப்படி தான் உள்ளே வந்தார். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் டைல்ஸில் நம்ம பாதம் வைக்கிறோம் அப்படின்னா ஒயிட் டைல்ஸில் வந்து அவ்வளோவா தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் போல் சாமந்தி இல்லாட்டி ரோஸ் 2த்துலையும் ஏதாவது ஒன்று வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு நல்லா பாதம் வந்துட்டு எடுத்து காட்டும். நம்ம வீட்டு கிருஷ்ணர் சூப்பராக டெக்கரேஷன் ஆகிட்டு இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சின்ன செலிப்ரேஷனை பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.